ஹலோ ஹலோ சார், மகாபலிபுரத்துல ஒரு கட் அவுட் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க மேடம். 8 லட்சம் ரூபாய்க்கு இடமும் 30 லட்சம் ரூபாய்க்கு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடும் போட்டிருக்கீங்க. 18 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு போட்டிருக்கீங்கல்ல, நிஜமா வாங்க சார்? ஆமா மேடம், கண்டிப்பா என்னோட தான். 22 அடியில தண்ணி, அதே மாதிரி சாயில் பாத்தீங்கன்னா நல்ல ஃபர்டைலான சாயில். நல்லா இருக்குங்க சார். தண்ணி ஆரோ கூட போட தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம். குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ஏக்கர்ல ஆமா அதுக்கு முன்னாடியே இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டில இருந்து ஒரு 1/2 hourல நம்ம சைட்டுக்கு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 காட்டேஜஸ் நம்ம இங்க கட்டி சேல் பண்ண போறோம். ஸ்கூல் பஸ் இங்கே அப்படியே போய்டும். ஆமா, இது அப்படியே டைரக்டா போய்டும். இப்போ கஸ்டமர் வாங்குற காட்டேஜ் நம்ம வந்து அதை ரெண்டுக்கு விட்டு அதுல ஒரு இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பர் டேக்கு அப்படின்னு வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு 40-30ல இருந்து 45,000 அது வந்து எனக்கு இந்த லோன் கட்டுறது கரெக்டா இருக்கும். அந்த அமௌண்ட் எங்களுக்கு. ஆமா கண்டிப்பா மேடம். கார்னர் இருக்கு, நார்த் இருக்கு, சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மாசத்துக்கு ஒரு தடவையாவது ரேவதி இந்த மாதிரி பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவங்களும் ஜாலியா இருக்கலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலாம். இன்னொன்னு ரூம் ரெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு வீடு வாங்கி கட்டி இங்க விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, மாசம் மாசம் நம்மளும் வந்து ஸ்டே பண்ணலாம், ஏர்பிஎன்பிலயும் போடலாம். ஆனா இங்கெல்லாம் கோடி கணக்குல விக்குதுடி. நான் வரும்போது வேலை பார்த்தேன்டி, அக்காடையும் ஹவுசிங் போட்டிருக்கு. 8 லட்சம் ரூபாய் லேண்ட் போட்டிருக்காங்க. அது போய் விசாரிக்கலாம், பாக்கலாமா? போலான்றியா? போலாமா? 8 லட்சம் ரூபாய் லேண்ட்னா வீடு கட்டுறது எவ்வளவு ஆகும் தெரியலையடி. வீடு கட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் வித் ஸ்விம்மிங் பூலோட போட்டிருக்காங்க. அப்படியா? வித் ஸ்விம்மிங் பூலோட 30 லட்சம் ரூபாய். ஆமா அப்படிதான் போட்டாங்க. அப்படின்னா ஏர்பிஎன்பில போட்டா ஒரு நாளைக்கு 2000 rupees போடலாம். அப்ப மாசம் 60,000 ரூபாய் வரும். அதே எடுத்து நம்ம இஎம்ஐ கூட கட்டிக்கலாம். போலாம் வா. ஐயோ, நம்ம மூட்டுக்காரன் சொல்லி புரிய வைக்கணுமே. வா போய் சொல்லி புரிய வச்சு கூட்டு போவோமா? கண்டிப்பா. ஹலோ ஹலோ சார், இங்க மகாபலிபுரத்துல ஒரு கட் அவுட் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க மேடம். 8 லட்சம் ரூபாய்க்கு இடமும் 30 லட்சம் ரூபாய்க்கு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடும் போட்டிருக்கீங்க. 18 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா சொல்லுங்க மேடம், என்னோட தான் சொல்லுங்க. நிஜமா வாங்க சார்? ஆமா மேடம், கண்டிப்பா என்னோட தான். மகாபலிபுரம் பக்கத்திலே தானாங்க சார்? ஆமா மேடம், மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் தான் டிரைவ். சரி, எனக்கு கொஞ்சம் லொகேஷன் அனுப்புறீங்களா? நாங்க இங்க 5 ரதம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கோம். நாங்க பிக்னிக் மாதிரி வந்தோம். அப்படியே நாங்க வந்து பாத்துட்டு வந்துருவோம், ஃபேமிலியோட வந்து பாத்துருவோம். கண்டிப்பா மேடம், நான் லொகேஷன் அனுப்புறேன். நீங்க வாங்க, ஃபேமிலியோட வாங்க. சார் கேப் கொடுப்பீங்களாங்க சார் இங்க இருந்து? கண்டிப்பா மேடம், நான் இங்க இருந்து பிக்கப்க்கு நான் வண்டி அனுப்புறேன். நீங்க வாங்க, நேரா வாங்க, நம்ம சைட்ல மீட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், நான் 5 ரதத்துக்கு வெளியில வெயிட் பண்றேன். நீங்க அனுப்பிடுங்க. லொகேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். சார் புரோக்கரேஜ் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம், டைரக்ட் கம்பெனி சேல் தான். இதுல புரோக்கர் கிடையாது, மீடியேட்டர் கிடையாது, சேனல் பார்ட்னர் கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க நேரா வந்து பாக்குறேன். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். மகாபலிபுரத்துல இருந்து கால் பண்ணோம்ல? ஆமா நீங்க தானா? நான் தான் சார். ரைட் மேடம், வாங்க மேடம். நீங்க 8 லட்சம் சொன்னீங்க, பார்த்தா கிராண்டா இருக்கு ஏரியா. தருவீங்களான்னு ஒரு டவுட்லயே வந்திருக்கோம். ஒரு 20 நிமிஷத்துல வந்துட்டோம் சைட்டுக்கு. ஹைவேலயே வந்திருப்பீங்க. ஆமாங்க சார். ஆமா மேடம். அந்த விட்லாபுரம் ரைட் எடுத்தாக்கா சுத்தி நல்ல வீடுகள் எல்லாம் பண்ண வீடு ரெசார்ட்டா கட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா நல்ல கிராண்டா டெவலப் பண்ணிருக்கீங்க சார். இங்க 8 லட்சம் ரூபாய்க்கு தர போறீங்க? ஆமாங்க மேடம், 8 லட்சம் ரூபாய். அதாவது 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவல் பிரைஸ் வந்து 1200 rupees per square feet. ஓகேங்க சார். நியூ இயர் ஆஃபரா, பொங்கல் ஆஃபரா, நம்ம இந்த ஜனவரி மந்த் ஃபுல்லா புக் பண்றவங்களுக்கு 1000 rupees per square feet. ஓ, 1200 ரூபாய். இந்த ஜனவரிக்கு முன்னாடி புக் பண்ணா 1000 ரூபாய். ஜனவரிக்கு மேல வந்து புக் பண்ணிட்டா திரும்ப 1200 ரூபாய். ஆமா. ஓகே, உள்ள என்னென்னங்க சார் பண்ணிருக்கீங்க? உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி கான்செப்ட்ல டெவலப் பண்ணிருக்கோம் மேடம். நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஃபுல்லி காம்பவுண்ட் வால். ஃப்ரண்ட்ல நீங்க என்டர் ஆகும்போதே பாத்துருப்பீங்க, கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். அவர் இருப்பாரா எப்பவுமே இல்ல இப்ப மட்டும்? 24 hours இருப்பாங்க. ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், பிளாக் டாப் ரோட்ஸ், எலிவேட்டட் பிளாக் டாப், 40 அடி ரோடு மேடம். இது 40 அடி ரோடுங்களா? இது உள்ள போட்டுருக்கிறதெல்லாம் 30 feet ரோட்ஸ், 24 feet ரோட்ஸ் எல்லாமே. சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா அவனி பிளான்டேஷன் பார்க்கலாம் நீங்க, எவ்வளவு கிரீனரியா இருக்கு நம்ம சைட்னு. ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க இது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்ம மினிமம் ஒரு 5-6 மரம் வச்சிருக்கோம், செடிங்க வச்சிருக்கோம். ஓகே. சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷனும் கொடுத்துட்டோம். சோலார் லைட் கொடுத்துட்டீங்க. ஆமா. ஓகே. ஈபி லைட்டுங்க சார்? ஈபி கனெக்ஷன்? ஆமா, ஈபி கனெக்ஷன் வந்துருச்சு. நம்ம போர்வெல் போட்டுருக்கோமே. ஓ, அங்க போட்டுருக்கீங்களா? இங்க தண்ணி பாத்தீங்கன்னா மேடம் 22 அடியில தண்ணி. 22 அடியில ஜஸ்ட் 22 feet செக் பண்ணி பார்க்கலாமாங்க சார்? எங்க போர் போட்டீங்க சார்? பார்க்கலாமா? 22 அடியில தண்ணி வந்துருச்சாங்க சார்? ஆமா மேடம், 22 அடியில தண்ணி. அதே மாதிரி சாயில் பாத்தீங்கன்னா நல்ல ஃபர்டைலான சாயில். ஓகே. நீங்க ஆர்கானிக்கா வரவேல பார்த்த தொன்னத்தோப்புலாம் இருந்துச்சு. ஆமா மேடம், இங்க என்ன ஆர்கானிக்கா என்ன நீங்க போட்டாலும் நல்லா விளையும். நம்ம விளைக்க போறது இல்லைங்க சார், இடம் தான் வாங்க போறோம். சரி, தண்ணி குடிச்சு பார்த்துட்டு நல்லா இல்லனா நல்லா இல்லன்னு சொல்லிடுவேன். கண்டிப்பா மேடம், நீங்க வாங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நல்லா குடிச்சு பாரு. நல்லா இருக்குங்க சார். தண்ணி ஆரோ கூட போட தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம். ஆமா, தண்ணி நல்லா இருக்கும் மேடம்.
இங்க. சோப் எல்லாம் போட்டா நுரெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துரும் இல்லைங்க சார்? நல்லா வந்து துணி எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடும்ல. பளிச்சுன்னு இருக்கும். நாங்க சோப் எத்தனை செக் பண்ணி பாத்துக்கலாம்ல. கண்டிப்பா. ஓகே, வேற என்னன்னு சரிங்க கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படிங்க இங்க சார்? கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா மேடம், அந்த ஹைவே இப்போ நேஷனல் ஹைவே வந்து இப்போ ECR ஹைவே 6-வே லைனா இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் ரோடோட பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வரும்போது ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருந்தது அதானே? ஆமா ஆமா கரெக்ட். அதுதான் புது ECR ஹைவே. ஓகே, அந்த ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளவுதான், நீங்க நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். அது எதுல இருந்து கனெக்ட் ஆகுது? அந்த அந்த பைபாஸ் ஒண்ணு இப்ப ஒர்க் நடக்குது இல்ல, அது எது டு எது கனெக்ட் ஆகுது? ஆமா, அதாவது பாண்டிச்சேரி டு சென்னை வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஒரே பைபாஸ், ஒரே பைபாஸ் தான், புது ஹைவே. புது ஹைவே. ஆமா. ஓகே, வேற என்னன்னு சார் இங்க நியர்பைல இங்க டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு மேடம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இங்க இருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ல தான் இப்போ குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ஏக்கர்ல ஆமா அதுக்கு முன்னாடியே இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடி கம்பெனிஸ், இப்போ மஹிந்திரா சிட்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்க டெவலப் பண்றாங்க. ஓகே, சோ அது இப்போ இன்னொரு 2 மந்த்ஸ்ல இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, சோ இது இப்போ இல்லாம இங்க மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இங்க ஒண்ணு, பொன்னேரியில ஒண்ணு இருக்க மாதிரி இங்க ஒண்ணு வரப்போகுது. இங்க ஒண்ணு வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரக்காணம் இங்க இருந்து ஒரு half an hour தான் டிராவல். புது ஃபிஷிங் ஹார்பர் ஒண்ணு, அதானி ஹார்பர். அதானி ஹார்பர். ஓ, அந்த அதானி போட் இங்க இருந்து அங்க மாதவரம் தாண்டி ஒண்ணு கனெக்ட் ஆகுது. ஆமா, பொன்னேரிக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா. சோ அது ஒண்ணு. சோ இப்ப அங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இங்க இருந்தே CPRR ரோட், ஆமா, சென்னை பெரிஃபரல் ரோட் ஒன்னு பாத்துருப்பீங்க. ஆமா, அது வந்து கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா சென்னைக்கே போய்டும். மகாபலிபுரத்துல இருந்து சென்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. 156 கிலோமீட்டர் ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரெச்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டி உள்ள அது ஓபன் ஆயிடுச்சுன்னா சிட்டில இருந்து ஒரு half an hourல நம்ம சைட்டுக்கு வரலாம். சைட்டுக்கு வந்துடலாம். சரி, இப்போ நானு இங்க ஒரு பில்டிங் கட்டி விடுறேன்னு வெச்சுக்கோங்க, நடுவுல நிறைய ரெசார்ட்ஸ் நான் பார்த்தேன். இப்போ இங்க நான் கட்டி கொடுத்தனா இங்க எனக்கு வருவாங்களா சார்? Airbnb-லயோ இந்த இதுலயோ ஒன்னு போட்டனா இங்க வருவாங்க? கண்டிப்பா மேடம் வருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்களே இங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா காட்டேஜஸ் தான் மெயினா பிளான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 காட்டேஜஸ் நம்ம இங்க கட்டி சேல் பண்ண போறோம். சரி, அதாவது இங்க நிறைய பேர் என்கொயரி வராங்க. இங்க ஆக்சுவலா இந்த காட்டேஜுக்கு உண்டான ஆம்பியன்ஸ் இருக்கும். நீங்க வரும்போதே பாத்தீங்க இல்லையா, நல்ல பசுமையா நல்ல ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸ் இருக்கும். சோ அதனால மக்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு லொகேஷனை. சோ அதனால இப்போ கஸ்டமர் வாங்குற காட்டேஜ் நம்ம வந்து Airbnb, அதே மாதிரி பாத்தீங்கன்னா booking.com, ஸ்டார்மேட்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனியோட டை அப் பண்ணிட்டு அதை ரெண்டுக்கு விட்டு ஒரு இன்கம் சோர்ஸ் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இத நாங்களே வந்து ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? இல்ல ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்னு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வரும். இது ஸ்கூல் பஸ் அது போறது? ஆமா, இது ஸ்கூல் பஸ். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, ஸ்கூல் பஸ் இங்கே அப்படியே போய்டும்? ஆமா, இது அப்படியே டைரக்டா போய்டும். என்னென்ன ஸ்கூலுங்க சார் இருக்கு இங்க பக்கத்துல? இங்க மகரிஷி வித்யா மந்திர்னு இருக்கு. காலேஜஸ் நிறைய இருக்கு மேடம் இங்க. அதே ஹாஸ்பிடல்ஸ் பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு. எல்லாமே இங்க இருந்து ஒரு ஆல்ரெடி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எல்லாமே இருக்கு. ஓகே, இப்ப ஹாஸ்பிடல் இருக்கு, ஸ்கூல், காலேஜ் பஸ் டைரக்டா பாத்துட்டேன் வழியில வந்துச்சு. சோ Airbnb போடலாம். நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் நாங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். மீறி நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட வந்து. இல்ல நீங்க வராத நாட்கள் எங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து அத ரெண்டுக்கு விட்டு அதுல ஒரு இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சாவிலாம் உங்க கிட்ட கொடுத்துடணுமா? நாங்க தான் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்றோம். சோ அதனால எங்க கிட்ட தான் இருக்கும். நீங்க வரும்போது இன்ஃபார்ம் பண்ணா போதும். அத நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம். ஒரு கீ உங்ககிட்டயும் நாங்க கொடுப்போம். ஓகே, அப்போ நாங்களா விடும்போது சில ப்ராப்ளம்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணி அதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். ஏன்னா கம்பெனி அதை ஹேண்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரி, அது நீங்க எவ்வளவு வேணாலும் ரெண்ட்டுக்கு விடலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பர் டேக்கு அப்படின்னு வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு 40-30ல இருந்து 45,000 அது வந்து எனக்கு இந்த லோன் கட்டுறது கரெக்டா இருக்கும். அந்த அமௌண்ட் எங்களுக்கு ஆமா கண்டிப்பா மேடம். அதாவது 70-30 ரேஷியோ தான். எனக்கு 70 உங்களுக்கு 30. சோ இது கம்பெனிக்கு. சோ அது நாங்க எல்லாமே இப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாமே இதுலயே பாத்துப்போம் நாங்க. சரி, ஓகே. பர் ஸ்கொயர் ஃபீட் அப்ப என்னதான் சொல்றீங்க? இங்க வந்து இப்ப 1000 ரூபீஸ் கொடுக்குறேன் மேடம். ஆஃபர் பிரைஸ். பொங்கல் ஜனவரி மந்த் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுங்க. இல்ல மேடம், இது ஆக்சுவல் பிரைஸ் வந்து 1200. ஓகே, நீங்க கரெக்ட்டான டைம்க்கு வந்திருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறேன். 1000 கொடுக்குறேன். சரி, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வச்சிருக்கீங்க? என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு? எது பார்க்கலாம்? இங்க பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு மேடம். 1200, 1500, 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன பட்ஜெட் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளாட் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். கார்னரும் அவேலபிள் தான்? எல்லா கார்னர் இருக்கு, நார்த் இருக்கு, சவுத், வெஸ்ட், ஈஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ஃபேசிங் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து பார்த்துட்டேன். இந்த ஃபேமிலியில பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மட்டும் வரணும். அதுக்கு மட்டும் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா? நான் வர மாட்டேன், எங்க மாமனார் மாமியார் மட்டும் வருவாங்க. கண்டிப்பா அவங்க பார்த்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அது என்ன ப்ரொசீஜரோ மூவ் பண்ணுவேன். சரிங்க மேடம். எவ்வளவு சார் அட்வான்ஸ் கொடுத்தாங்க? அட்வான்ஸ் வந்து 50,000 மேடம்.
ஒரு Okay. பிளாட்டுக்கு. இப்ப நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் ரெசிப்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். ஓகே. நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். லீகல் டாக்குமெண்ட் எத்தனை வருஷம் கிளியரா வச்சிருக்கீங்க? எல்லாம் 60 இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் 60 வருஷம் இருந்தாலும் நாங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். தாராளமா பார்க்கலாம் மேடம். ஹார்ட் மணி இல்லையா உங்களுக்கு ஓகே. கஷ்டப்பட்டு நீங்க இன்னும் சேர்த்து சேர்த்து சரி. வச்சு புளி வாங்குறீங்க. டப்பால பருப்பு டப்பால எல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கோங்க சார் கண்டிப்பா நாங்க. மேடம். அதனால எங்களுக்கு அது புரியும் அந்த கஷ்டம். Okay. அதனால தாராளமா நீங்க லீகல் போங்க, ம். பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்தா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது இல்லாம 9%. ஆமா ஆமா டாக்குமெண்ட்ஸ் அது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் இருக்கிற கண்டிப்பா மாதிரி. கண்டிப்பா. சரிங்க சார். எனக்கு இடம் எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி. இன்னும் எங்க வீட்ல இருக்க பெரியவங்க மட்டும் 2 பேர் பார்க்கட்டும். ரைட் மேடம். அது 2 வீடு கட்டுறாங்களா? அது என்னது சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாங்க மாடல் காட்டேஜஸ் கட்டிட்டு இருக்கோம் மேடம். மாடல் காட்டேஜஸ். ஆமா. ஓகே. ஆமா, இப்போ அது மாடல் காட்டேஜஸ் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இது இல்லாம ஒரு 10 காட்டேஜ் கிட்ட புக் ஆயிருக்கு. கஸ்டமர்ஸ் புக் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி. இப்போ என்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க கட்டி தருவீங்க. கண்டிப்பா எல்லாம் கஸ்டமைஸ்டு தான் மேடம். ஓகே. நீங்க என்ன பிளான் கொடுக்குறீங்களோ நான் கட்டி கொடுப்பேன். ஓகே. இப்போ இங்க வந்து ரெட் பிரிக் போட்டு கட்டுறீங்க. ஆமா. எங்களுக்கு ஹாலோ பிளாக்லாம் போட்டு அதெல்லாம் கட்ட கிடையாது, மாட்டீங்க. ரெட் பிரிக் தான். அது. சரி. அப்போ 18 lakhsக்கு ஒரு காட்டேஜ், காட்டேஜ் 8 lakhsக்கு லேண்ட், லேண்ட் ஸ்விம்மிங் பூலோட வேணும் அப்படின்னா 30 lakhs வித் எங்க ஸ்விம்மிங் பூல். காட்டேஜோட சேர்த்து ஸ்விம்மிங் பூல் வந்துரும். இல்ல மேடம், ஆஃப் கிரவுண்ட் அது. ஆஃப் கிரவுண்ட். ஆஃப் கிரவுண்ட்ல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் வரும். ம். அதுல ஒரு ஸ்விம்மிங் பூலோட நம்ம அதுதான் எங்களுக்கு பிரைவேட்டா சொல்றேன். ஆமா. அதுல எங்களோட பிரைவேட் ஸ்விம்மிங் கண்டிப்பா. பூல். ஆமா, உங்களுக்கு கூட பிரைவேட் தான் அது. ஓகே. அது வந்து ஷேரிங்லாம் கிடையாது. அதெல்லாம் ஷேரிங்லாம் கிடையாது. சரி. இங்க பார்க் அந்த மாதிரி எதனா? ஆமா மேடம், இங்க பார்க் டெவலப் பண்றோம். Okay. கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கருக்கு விட்டுருக்கோம். ம். அது பார்க் வித் சில்ட்ரன்ஸ் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ம். பசங்க வந்தா விளையாடுறதுக்கு. Okay. அதே மாதிரி சிட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். சரி. இது இல்லாம ஒரு சின்ன ஸ்மால் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்க இது உள்ளே. இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஏன்னா வர்ற வந்தா அப்ப customers-க்கு- சமைக்க தேவையில்ல. ஆமா, இங்க வர்றவங்க யாரும் சமைக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா வீக்கெண்ட் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வருவாங்க, ஹாப்பியா இருக்கணும், ஃபன் பண்றது தான் வருவாங்க இல்லைங்களா மேடம்? ஆமா. நீங்களே அப்படிதானே வருவீங்க. ஆமாங்க ஆமா, சார். நீங்க வந்து இங்க வந்து சமைச்சுட்டா இருப்பீங்க. கரெக்ட். நல்ல வேலை பண்ணீங்க சார். ஆமா, அதனால எங்களுக்கு நாங்க அன்னைக்காவது லீவ் கிடைக்கும். கண்டிப்பா அதனால நாங்களே என்ன பண்றோம், ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வச்சுட்டு அதை டைனிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. சரி சரி. அப்ப யாராவது வந்தாலும் ஹோட்டலுக்கு வெளில போகணும் அவசியம் இல்ல. இங்கே ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா. கிடைச்சிடும். நாங்க வந்தாலும் ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா. இங்க இருந்து எங்களுக்கு ஹார்ட்லி 20 நிமிஷம் தாங்க சார் ஆச்சு. நடுவுல ஒரே ஒரு இடத்துல தான் நின்னோம் நாங்க. ரைட் ரைட். மத்தபடி 20 நிமிஷத்துல வந்துட்டோம். ஆமா எல்லாமே ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஓகே. நீங்களே வீடும் கட்டி தந்துருவீங்க. கண்டிப்பா எங்க மாமனார் மாமியார் மட்டும் வந்து பாக்கட்டோங்க சார். கண்டிப்பா ஓகேனா நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் அவங்க தாராளம். கொடுத்து அனுப்பிச்சிடறேன் செக். கண்டிப்பா நீங்க அவங்க என்ன செலக்ட் பண்றாங்களோ அதை நீங்க போட்டு கண்டிப்பா அனுப்பிச்சிடுங்க. மேடம். நான் நான் பண்றேன். ஒர்க்கிங்ன்றதுனால டெய்லி வர முடியாது. ரைட் ரைட் நான் பார்த்துட்டேன். அவங்க 2 பேர் பார்த்துட்டா ஓகே. ரைட் மேடம், வர சொல்லுங்க. நம்ம என்ன இருக்கு நான் பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். சரி. ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நான் கூட இருந்து கிட்ட இருந்து நல்லபடியா பண்ணி தரேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இல்லைங்க சார். எங்களுக்கு ரெண்ட் விடுற வரைக்கும் ஏர்பிஐ வரைக்கும் கண்டிப்பா. கூட இல்ல இருக்கு நான் சொல்றது என்னன்னா லாங் லைஃப் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே. அதனால நீங்க எந்த கவலையும் வேண்டாம். ம். அதாவது நாங்களே கம்பெனி கடைசி வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணுவோம். ஓகேங்க சார். தேங்க் ரொம்ப யூ நன்றி. சோ தேங்க் மச். யூ மேடம். இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுங்க சார் பார்த்து. இல்ல, அது- மாமனார் மாமியார் இல்ல வரும்போது. மேடம், இது பெஸ்ட் பிரைஸ். இது ஆஃபர் பிரைஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகே. அதனால இன்னொரு பொங்கல் முடிஞ்சு வந்தா இந்த பிரைஸ் இருக்காது. அப்ப இந்த அட்வான்ஸ் கொடுக்கறதா முன்னாடி கொடுத்தாதான் இந்த ஆமா. 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுப்பீங்க. முன்னாடி வந்து கொடுத்தாதான் இந்த பிரைஸ். அப்படியா? ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடா இருக்கேங்க சார். கண்டிப்பா மேடம். சரிங்க சார். இடம்லாம் நல்லா இருக்குங்க சார். சரி. கொஞ்சம் கார்னர் பிளாட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த கார்னர் தான் ரைட் மேடம். ரைட். ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவேன் மாமனார் சரி. மாமியார் கிட்ட. ஓகே. இன்னும் ஒரு 2 இடம் வாங்கி வச்சுக்கிறோம். சரி. ஏன்னா எனக்கு ஒரு பையனும் ஒரு பையன் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுது. ரைட் மேடம். இப்போ அவங்க சின்ன பசங்க. அவங்க ஒரு காலேஜ் போகும்போது ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அப்ப அது எவ்வளவு ஏறி இருக்கும். மேடம், நீங்க ரொம்ப தாராளமா கண்ணை மூடி வாங்கி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா. என்ன சொல்லிடுறேன்னா, ஆக்சுவலா இதுல நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, 100-125 காட்டேஜ் கிட்ட நம்ம உள்ள கொண்டு வரோம். பிளாட்ஸ் வந்து லிமிட்டடா தான் கொடுக்குறோம், ம். எல்லாருக்குமே கொடுக்கல. அதாவது கேட்கறவங்களுக்கு மட்டும் தான் பிளாட்ஸ் கொடுக்குறேன். ஓகே. இதுல வந்து ஒரு மினிமம் ஒரு 50 காட்டேஜ் வந்துடுச்சுனாலே, ம். ஏன்னா இதுல வந்து நம்ம கட்டுற காட்டேஜை நம்ம ரெண்டுக்கு விட்டுறோம் இல்லைங்களா. ம், ம். ஸோ அதனால இதுல மினிமம் ஒரு 50 காட்டேஜ் வந்துட்டாலே லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ், அதாவது வித்தின் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ். ஆமா. சார் உங்க இடம் சொல்லாதீங்க. இல்ல மேடம், ஒரு அதான் தங்கச்சியா நினைச்சு இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தான்னு சொல்லுங்க. இல்ல, நான் இருக்கிறது உண்மையா சொல்றேன் மேடம், பிராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா நம்ம வெறும் பிளாட் மாதிரி ம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. காட்டேஜஸ் கட்டி விற்கிறேன். ம். ஸோ எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். ம். ஸோ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு 50 காட்டேஜ் வந்துருச்சுன்னா இதோட லேண்ட் காஸ்ட் 3000. நான் சொன்னது வித்தின் 3 இயர்ஸ். அப்ப இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு 8 8 16 16 24 lakhs கிட்ட வரும். 24 lakhs கிட்ட வருமா? இதே நீங்க 10 இயர்ஸ்னும் போது crores மேடம். ஆமா. அப்ப நான் எஸ்ஐபில போடுறது கோல்டுல போடுறதெல்லாம் விட இது கொஞ்சம் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட ரிட்டர்ன்ஸ் பெஸ்ட்னு எங்கேயுமே நினைக்கிறேன். கிடைக்காது மேடம், இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு பிஸிங்கிறதுனால சரி. வரல. ஓகே. அவர் அங்கேயே பசங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கொடுத்துறேன்.
அவர்கிட்ட இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுங்க sir. கண்டிப்பா madam, கண்டிப்பா. சரிங்களா Right, அது madam. பேசிடுங்க. அவர் தனியா வரதா இருந்தாலும் வரட்டும், இல்ல மாமனார் மாமியார் கூட Right, வரதா madam, இருந்தாலும் right. வரட்டும். Right. எனக்கு பிடிச்சிருக்கு. Right. இத மட்டும் ஹோல்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா நான் ஓட் பண்றேன். அவர் என்ன சொல்றாரு பாக்கலாம். ரைட். நல்லா இருக்குதுங்க சார். சூப்பரா டெவலப் பண்றீங்க. கண்டிப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்றேன். சஜஸ்ட் பண்ணுங்க மேடம் நீங்க. ஓகே. நீ எதனா பாக்குறியாடி? பாக்குறியா? சரி ஓகே. இவளுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க. ரைட். பாத்துட்டு சொல்றேன். கண்டிப்பா மேடம். ஓகே. அன்னைக்கும் கேப் அரேஞ்ச் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா பண்றேன் மேடம். கண்டிப்பா பண்றேன். ஓகே. வரேங்க சார். Thank you. Thanks.